ஜூன் 12ஆம் தேதி அமெரிக்காவில் ஃபெட்டோட எஃப்ஓஎம்சி மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் எல்லாரும் மெயினாக ஃபினான்ஸ் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுற எல்லாரும் எதிர்பார்த்தது ஃபெட் இந்த டைம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறது தான். அதுக்கு ஃபெட் சொன்ன பதில் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஜூன் 12ஆம் தேதி அமெரிக்காவில் நடந்த எஃப்ஓஎம்சி மீட்டிங்கில் ஃபெட்டோட கவர்னர் ஜெரம் பவல் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, த கமிட்டி டிசைடட் டு மெயின்டைன் த டார்கெட் ரேஞ்ச் ஃபார் ஃபெடரல் ஃபண்ட் ரேட் அட் 5.25% to 5.5%. அதாவது இந்த டைம் எங்ககிட்ட இருந்து எந்த ரேட் கட்டும் இருக்காது அப்படிங்கிறத ஃபெட் அடிச்சு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபெட்டுங்கிறது யாரு, எஃப்ஓஎம்சி மீட்டிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இந்தியாவில் எப்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கோ அதே மாதிரி தான் அமெரிக்காவுக்கு ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்னு ஒன்று இருக்குது. இந்தியாவில் எப்படி ஆர்பிஐ எவ்வளோ மணி சர்க்குலேட் ஆகணும், இன்ஃப்ளேஷன் ரேட் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி சம் ரெகுலேஷன்ஸ் மேக் பண்ணுதோ அதே மாதிரி தான் ஃபெடரல் பேங்க் அங்கே இருக்கிற எக்கனாமி எப்படி ரன் ஆகணும்னு சொல்லி சில ரெகுலேஷன்ஸ் மேக் பண்ணும். அப்படி அந்த ரெகுலேஷன்ஸை மேக் பண்ணுறதுக்காக கண்டக்ட் பண்ணுறது தான் இந்த எஃப்ஓஎம்சி மீட்டிங். எஃப்ஓஎம்சியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்கனாமிக் சம்மந்தமாக முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்காக இந்த எஃப்ஓஎம்சி மீட்டிங் ஃபெட் மூலியமாக கண்டக்ட் பண்ணப்படுது. ஸோ லைக் இன்ஃப்ளேஷன் எப்படி கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருது, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாதிரியான முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக. எப்பப்பெல்லாம் இந்த ஃபெட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி 6th week ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் எக்கனாமிக் சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி இந்த டைம் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அந்த டைமில் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த இயர் எந்தெந்த டைமில் மீட்டிங் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் இயர்லேயே ஒரு ஸ்கெட்யூல் மாதிரி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டேட் பேஸ் பண்ணி கண்டக்ட் ஆகும். அப்படி ரிலீஸ் பண்ண டேட் படி தான் ஜூன் 11th and 12th இந்த ஃபெட் மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் தான் நம்ம ஃபெட்டோட கவர்னர் ஜெரம் பவுல் நாங்கள் இந்த டைம் எந்த ரேட் கட்டும் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னா என்ன, ஃபெட் எதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சார்ஜ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு எப்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கோ அதே மாதிரி தான் அமெரிக்காவுக்கு ஃபெடரல் ரிசர்வ் பேங்க். இந்தியாவில் எப்படி ஆர்பிஐ தான் மணியை பிரிண்ட் பண்ணி எக்கனாமிக்கில் சர்க்குலேட் பண்ணுமோ அதே மாதிரி தான் அங்கே அமெரிக்காவில் ஃபெட்டும் டாலர் பிரிண்ட் பண்ணி எக்கனாமிக்கில் சர்க்குலேட் பண்ணும். ஸோ பிரிண்ட் பண்ண மணியை அவங்களே வச்சுக்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது. அதுக்காக ஃபெட்டு சூஸ் பண்ணுற 2 பாத், ஃபெட்டுன்னு இல்லை எல்லா ரிசர்வ் பேங்க்கும் சூஸ் பண்ணுற 2 பாத். ஒன்று கவர்மெண்ட்டோட பாண்ட்ஸை வாங்குறது. கவர்மெண்ட்டோட பாண்டுன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட்டுக்கு பண தேவை இருக்குது அப்படின்னா எங்களுக்கு இவ்வளோ பணம் வேணும், அதுக்கு நாங்கள் இவ்வளோ % இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பாண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பாண்டை யார் வேணாலும் வாங்கிக்கலாம், நான் வாங்கிக்கலாம், நீங்கள் கூட வாங்கிக்கலாம். ஸோ அந்த பாண்டை ஃபெடரல் பேங்க் வாங்கிக்கும். இது மூலிமா அமௌண்ட்டு கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த கவர்மெண்ட் மூலிமா மக்களுக்கு சர்க்குலேட் ஆகிடும் நலத்திட்டங்கள் மூலிமா. அடுத்து 2வது வழின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற கமர்ஷியல் பேங்க்ஸ், அதாவது லோக்கல் பேங்க்ஸ்க்கு கடன் கொடுக்கறது. இந்தியாவில் எப்படி ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ இருக்கோ அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற லோக்கல் பேங்க்ஸ்க்கு இந்த ஃபெட் வந்து கடன் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குற கடனுக்கு சார்ஜ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இந்த ஃபெடரல் ஃபண்ட் ரேட். இந்தியாவில் ஆர்பிஐ இதை ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஃபெட் கொடுக்குற கடனை வச்சு லோக்கல் பேங்க்ஸ் மக்களுக்கும் பிஸ்னஸ் மேனுக்கும் கடன் கொடுப்பாங்க. அது மூலியமா மணி வந்து எக்கனாமிக்கில் சர்க்குலேட் ஆகும். இந்த டாபிக் அப்படியே இங்கே ஹோல்டு பண்ணிட்டு இப்போ இன்ஃப்ளேஷனை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா இன்ஃப்ளேஷனை பற்றியும் பார்த்தா தான் இந்த நியூஸ் ஓவராலாக எதுக்கு அப்படிங்கிறது புரியும். ஸோ இங்கே இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பணவீக்கம் அல்லது விலை ஏற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 5 ரீசன்னால வரலாம். ஃபர்ஸ்ட்டு டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஒரு பொருளுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் போதும் இல்லை அந்த பொருளுக்கான சப்ளை கம்மியாகும் போதும் அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். செகண்டாக ஒரு பொருளோட ரா மெட்டீரியலோட காஸ்ட்டும் சரி இல்லை அந்த பொருளை ப்ரொடக்ஷன் பண்ணுற லேபரோட காஸ்ட்டும் சரி இன்க்ரீஸ் ஆகிறது மூலிமா இது இன்ஃப்ளேஷனை ட்ரிகர் பண்ணும். 3வது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ மச் ஆஃப் மணி சர்க்குலேஷன். மக்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கும்போது மக்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்படி நிறைய பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த பொருளோட விலை ஏறும். 4th and 5th ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அண்ட் குளோபல் ஈவெண்ட்ஸ். குளோபலாக நடக்கிற வார் மூலியமாவோ இல்லை நேச்சுரல் டிசாஸ்டர் மூலியமாவோ ஒரு பொருளோட ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆனாலும் சரி இல்லை அந்த பொருளோட டிரான்ஸ்போர்ட் அடி வாங்கினாலும் சரி அது இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு ரீசனாக அமையும். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் இன்ஃப்ளேஷனையும் நீங்கள் கோரிலேட் பண்ணிக்கிறது மூலிமா இந்த எஃப்ஓஎம்சி மீட்டிங் எதுக்கு நடக்குது,
அது மட்டும் இல்லாத எக்கனாமி பற்றின ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷனுக்கு 5 ரீசன் இருக்குது. இந்த 5 ரீசனில் ஃபெட்டால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபெட்டால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரா மெட்டீரியல் காஸ்ட்டை ஃபெட்டால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நேச்சுரல் டிசாஸ்டரை ஹியூமனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது, குளோபல் ஈவெண்ட்ஸையும் ஃபெட்டால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ 5ல் ஃபெட்டுக்கிட்ட இருக்கிற கண்ட்ரோல் மணி சர்க்குலேஷன் மட்டும்தான். ஃபெட்டு நினச்சா மணியை உள்ளே கொண்டு வரவும் முடியும், வெளியே எடுக்கவும் முடியும். அதனால் ஃபெட்டு ஒவ்வொருத்தனையும் போய் அடித்து காசு திரும்ப கொடுறான்லாம் கேட்க முடியாது. அதுக்காக ஃபெட்டு யூஸ் பண்ணுற விஷயம் தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா மணி சர்க்குலேஷன் எப்படி கம்மி பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபெட்டு பிரிண்ட் பண்ணுற மணியை 2 விதமாக தான் ரிலீஸ் பண்ணும். அதில் ஒன்று தான் பேங்க்குக்கு லோன் கொடுக்கறது. அப்படி லோன் கொடுக்கறது மூலிமா இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறது. இப்போ பேங்க்குக்கு கொடுத்த லோனை அந்த பேங்க் என்ன பண்ணணும்னா பீப்புள்ஸ்க்கும் பிஸ்னஸ் மேனுக்கும் கடன் கொடுக்கும். இங்கே பேங்க்குங்கிறது சர்வீஸ் கிடையாது, பேங்க்குங்கிறது ஒரு பிஸ்னஸ். ஸோ அவங்க ப்ராஃபிட் மேக் பண்ணணும். ஸோ ஃபெட்டுக்கிட்ட இருந்து இப்போ 1%க்கு லோன் வாங்குறாங்க அப்படின்னா அதை பீப்புள் கிட்ட 2%க்கோ இல்லை 2.5%க்கோ திரும்ப லோன் கொடுப்பாங்க. அந்த டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் தான் பேங்க்கோட ப்ராஃபிட். இப்போ ஃபெட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னா பேங்க்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். இப்படி இந்த லோக்கல் பேங்க்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா நான் ஆல்ரெடி பே பண்ணிட்டு இருக்கிற மணியை விட இன்னும் அதிகமாக நான் பேங்க்குக்கு பே பண்ணணும். இப்போ 1% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா 2% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் 2% பே பண்ணணும். அப்போ மக்கள்கிட்ட மணி சர்க்குலேஷன் கம்மியாகும். நம்ம ஆல்ரெடி பே பண்ணிட்டு இருக்கிற அமௌண்ட்டை விட இன்னும் அதிகமான அமௌண்ட்டு நம்ம பேங்க்குக்கு பே பண்ணுவோம். அப்படி பே பண்ணுற அமௌண்ட்டை பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபெடரல் பேங்க்குக்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருந்து பார்த்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாம் அந்த கடன் அடைக்கிறதுக்காக அந்த பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. இப்போ மணி எல்லாம் திரும்ப ஃபெட்டுக்கே உள்ளே வந்துடும். அப்படி வர அமௌண்ட்டை ஃபெட்டு திரும்ப சர்க்குலேஷனுக்கு விடாமல் ஹோல்டு பண்ணி வச்சுக்கும், இல்லை அந்த அமௌண்ட்டை அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ இது மூலிமா மக்கள்கிட்ட பணம் கம்மியானதுனால இன்ஃப்ளேஷன் கம்மியாகும். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஃபெட் எதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பண்ணுறாங்க, இன்ஃப்ளேஷன் எப்படி ஒரு கண்ட்ரியில் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த ரெண்டும் எப்படி கோரிலேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான். இப்போ ரியல் சினாரியோ ஃபெட்டு எதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இவ்வளோ அதிகமாக வச்சுருக்காங்க, ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃபாலோ பண்ணுறவங்களாம் எதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுமான்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல பார்க்கலாம். இந்த கதை ஆரம்பித்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் தான். கோவிட் டைமில் எல்லோரும் ஃபுல் லாக்டவுனுக்குள்ளே போனதுனால மக்கள்கிட்ட பணமே இல்லை. அப்படி மக்கள்கிட்ட மணி சர்க்குலேஷனை கொண்டு வரணுங்கிறதுக்காக ஃபெடரல் பேங்க் பார்த்தீங்கன்னா நிறைய மணி பிரிண்ட் பண்ணாங்க. அப்படி மணியை பிரிண்ட் பண்ணதுக்கு காரணம் மக்களை செலவு பண்ண வைக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா மக்கள் செலவு பண்ணாதான் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் போகும், டேக்ஸ் போனால் தான் கவர்மெண்ட் நிறையா விஷயங்களை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்டு பண்ண முடியும். ஸோ அதனால் ஏகப்பட்ட மணியை பிரிண்ட் பண்ணி மக்கள் சர்க்குலேஷனில் விட்டதுனால இப்போ மணி சர்க்குலேஷன் மக்கள்கிட்ட அதிகமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிட்லாம் முடிஞ்சு வெளியே வந்த உடனே ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ரஷ்யா தான் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் ஆயில் ப்ரொடக்ஷன். ஸோ அவங்க போர் வந்ததுனால ஆயில் ப்ரொடக்ஷன் கம்மியாயிடுச்சு, ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாமே அமெரிக்காவில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒரு காரணம். ஸோ இந்த ரீசன்னால் மார்ச் 2022 அப்போ யூஎஸில் இன்ஃப்ளேஷன் ரேட் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 8%. ஸோ இந்த இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் ஃபெடரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க. இவங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னால் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 0.25%. பட் இப்போ 5.25 to 5.5% இருக்குது. இப்போ இன்ஃப்ளேஷன் கம்மியாயிருச்சான்னு கேட்டிங்கன்னா 8%லேருந்து இப்போ 3.3%க்கு வந்திருக்கு. ஸோ எங்களோட கோல் 2% கொண்டு வர்றது தான். அது வரைக்கும் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபெட் ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஸோ பேங்க்கில் கடன் வாங்கினவங்களும் பார்த்தோன்னா எப்போ தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையும்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். அஃப்கோர்ஸ் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா அமெரிக்காவில் மட்டும் இல்லை இந்தியாவிலையும் அஃபெக்ட் ஆகும். அது எப்படி அப்படிங்கிறது நான் இன்னொரு வீடியோ சொல்கிறேன். இந்த வீடியோ ஆல்ரெடி நான் 1 ஹவராக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது எவ்வளோ நேரம் வரப்போகுதுன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப லாங்காக போக வேண்டாங்கிறதுனால நான் அதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.